ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மௌனம் பேசியதே. நான் ஏற்கனவே குழந்தைங்கள எந்த வயசில் ப்ரீகேஜி சேர்க்கலாம், இல்லை எல்கேஜி சேர்க்கலாம், இல்லை சிபிஎஸ்சியில் சேர்க்கலாமா, இல்லை ஸ்டேட் போர்டில் சேர்க்கலாமா, ஐசிஐசி சிலபஸ் இப்படி எல்லாமே டீட்டெயிலாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அதை பார்த்துட்டு நிறைய சகோதரிங்களுக்கு இன்னுமே டவுட் இருந்து கால் பண்ணி கேட்குறாங்க. இல்லைன்னா நம்ம சேனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்காக தாங்க திரும்பவும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எனக்கு மெசேஜ் பண்ண இல்லை கால் பண்ண எல்லா சகோதரிகளுமே கேட்ட ஒரே கேள்வி பார்த்தீங்கன்னா, என் குழந்தைய எந்த வயசில் நான் ப்ரீகேஜி சேர்க்கணும்? இல்லை இப்போ இவங்க 3rd ஸ்டாண்டர்ட் போயிட்டுருக்காங்க, இது சரியான வயசு தானா? இல்லை இவங்க 2nd ஸ்டாண்டர்ட் திரும்ப படிக்கணுமா? அப்படின்னு தாங்க ஒரே கேள்வி. வாங்க நான் எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். முன்ன மாதிரி இருந்தால் இப்போ யாருக்குமே ஒரு குழப்பமே வராதுங்க. முன்ன பார்த்தீங்கன்னா 2.5 வயசு முடிஞ்சிருந்தா போய் குழந்தைங்கள ஸ்கூலில் சேர்த்து விட்டுருவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்டில் சில பல திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கறனால தாங்க இந்த குழப்பமே. இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட குழந்தை 3.5 வயசை முடிஞ்சிருக்கணுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி சிலபஸ் படி ப்ரீகேஜி சேர்த்துக்குவாங்க. மெட்ரிகுலேஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரீகேஜி கிடையாதுங்க. டைரெக்டாக எல்கேஜி யூகேஜிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் குழந்தையோட படிப்பில் எந்த வயசு என்னன்னு எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் நேரடியாக போய் அந்த ஸ்கூல் நிர்வாகத்தில் கேட்குறதாங்க சரியாக இருக்கும். நீங்கள் இந்த 2026 டு 27க்கான கல்வியாண்டில் உங்கள் குழந்தைய ப்ரீகேஜியில் சேர்க்க போகிறீங்கன்னா 2023 மார்ச் 31 உங்கள் குழந்தைங்க அதுக்கு முன்னாடியே பிறந்திருக்கணுங்க. அப்படி இருந்தால் தாங்க ப்ரீகேஜி சேர்க்கறதுக்கு சரியான வயசு. இல்லை என் குழந்தை இந்த வருஷம் தான் ப்ரீகேஜி போகணும், ஆனால் நான் போன வருஷமே ப்ரீகேஜி சேர்த்துட்டேனே என்ன பண்ணுறது அப்படின்னா கொஞ்சம் கூட தயங்காதீங்க. கண்டிப்பாக இந்த வருஷமும் ப்ரீகேஜியை படிக்க வச்சுருங்க. ப்ரீகேஜின்னு மட்டும் இல்லைங்க, வேறு எந்த ஸ்டாண்டர்ட் படித்தாலும் அவங்க சரியான வயது இல்லைன்னா திரும்ப அந்த குழந்தைங்கள அதே ஸ்டாண்டர்டில் படிக்க வைங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னா 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அப்போ திரும்பவும் 9வதுலே படிக்க சொல்லிடுவாங்க. அப்போ நம்ம குழந்தைங்க ஒரு 14 டு 15 வயசு குழந்தைங்க கண்டிப்பாக அதை ஏற்றுக்கிற மனநிலை இருக்காதுங்க. ஆனால் இப்போ இந்த சின்ன குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஒன்றும் பெருசாக தெரியாது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எல்கேஜி நீங்கள் சேர்க்க போகிறீங்கன்னா உங்கள் குழந்தை மார்ச் 31 2022லலாம் பிறந்திருக்கணுங்க. அதே போல் யூகேஜி சேர்க்க போகிறீங்கன்னா மார்ச் 31 2021 பிறந்திருக்கணும். அதே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா மார்ச் 31 2020 பிறந்திருக்கணும். அதே செகண்ட் ஸ்டாண்டர்ட்னா மார்ச் 31 2019 பிறந்திருக்கணும். இப்போ சொல்கிற எல்லாமே இந்த வருஷம் அவங்க படிக்கணுங்க. அதாவது 2026 டு 27 படிக்கக்கூடிய கிளாஸு. 3rd ஸ்டாண்டர்ட் உங்கள் குழந்தைய சேர்க்க போகிறீங்கன்னா உங்கள் குழந்தை மார்ச் 31 2018லலாம் பிறந்திருக்கணும். அதே மாதிரி 4th ஸ்டாண்டர்ட்னா மார்ச் 31 2017 பிறந்திருக்கணும். அதே 5th ஸ்டாண்டர்ட்னா மார்ச் 31 2016. எல்லாத்துக்குமே பொதுவானது மார்ச் 31ங்க. மார்ச் 31 இல்லைனா ஏப்ரல் 1 இது 2 டேட்டு தாங்க கணக்கில் எடுத்துக்குவாங்க. 6th ஸ்டாண்டர்டில் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா மார்ச் 31 2015க்குள்ளெல்லாம் அவங்க பிறந்திருக்கணும். அதே 7th ஸ்டாண்டர்ட்னா மார்ச் 31 2014. 8th ஸ்டாண்டர்ட்னா மார்ச் 31 2013. சின்ன குழந்தைங்க வச்சுருக்க பெற்றவங்க முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய பொருளாதாரம். கண்டிப்பாக உங்களோட ஃபினான்ஷியல் சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் சிபிஎஸ்சியில் சேர்க்கணுமா, இல்லை மெட்ரிகுலேஷனில் சேர்க்கணுமா, இல்லை ஸ்டேட் போர்டில்ன்றதை முடிவு பண்ணுங்கள். மற்றவங்கள பார்த்து கம்பேர் பண்ணாதீங்க. 2வது பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி இல்லை ஐசிஎஸ்சி இந்த மாதிரி சிலபஸில் படிக்கிற குழந்தைங்க தான் பெஸ்ட்டான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. சிபிஎஸ்சியில் படிக்கிறது இந்த ஐசிஎஸ்சி சிலபஸ்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்களோ இல்லை வேறு எதுவும் வேலை பார்க்குறவங்க அடிக்கடி ஒரு ஸ்கூல் டு இன்னொரு ஸ்கூல் மாறுற மாதிரி இருக்கும் அவங்களோட வேலை காரணமாக. அந்த மாதிரி குழந்தைங்க தன்னோட படிப்பு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக தாங்க இந்த சிலபஸ்லாம். அதனால ஸ்டேட் போர்டோ மெட்ரிகுலேஷனோ எந்த விதத்துலையும் குறைஞ்சது கிடையாது. இந்த 2 விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன குழந்தைங்கள எந்த ஸ்கூலில் சேர்க்கலான்னு முடிவு பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். வீடியோவில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க, ரிப்ளை பண்ணுறேன். இல்லைனா நம்ம சேனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு கால் பண்ண வேண்டாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.